நாங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடித்தா தப்பு, ஆனால் நீங்கள் எங்களுடைய காசாவில் அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அடி வாங்குற செய்திகள் வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே தடுத்துக்கிட்டு இருக்குது இஸ்ரேல். அதை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் ஓரி கோல்பெர்க் அவர்கள். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம், பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள், எனவே இது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மிக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். பீர் ஷெபாவில் இருக்கக்கூடிய ஷொரேகா மருத்துவமனைக்கு அடுத்த பகுதிகளில் அமைந்திருக்க கூடிய பகுதி தான் இந்த ஐடிஎஃப் என்று சொல்லப்படுகிறது. ஐடிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கு தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பீர் ஷெபா மருத்துவமனையின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனையினுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இப்போது நடந்து வரக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிய யுத்தத்தினுடைய தகவல்களை தினம்தோறும் நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் நேற்று இரவில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரம் இந்த வீடியோவினுடைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக அல் ஜசீரா ஒரு குறிப்பை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன விவகாரத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் மீது ஈரான் நடத்துகிற தாக்குதல்கள் லேசாக அமையும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்தது. ஆனால் தற்போது இஸ்ரேலுடைய இதயத்தையே தொட்டு கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற வார்த்தைகளை அதிலே அல் ஜசீரா பயன்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை சொல்லும் போது அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் இஸ்ரேலுக்குள்ளே இருந்து இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். குறிப்பாக இஸ்ரேலும் அதனுடைய அரசாங்கமும் இந்த தாக்குதல்களை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது கட்டுப்பாட்டை மீறி ஈரானுடைய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா சொல்வது மட்டுமல்லாமல், இந்த செய்தியை சொல்றவர் இஸ்ரேலுடைய அரசியல் விமர்சகராக அறியப்படுகிற ஓரி கோல்பெர்க் அவர்கள் தான் இந்த கருத்தை சொல்றாரு. அவர் இப்பொழுதும் இஸ்ரேலுக்குள்ள தான் இருக்கிறாரு. இஸ்ரேலுக்குள்ள இருந்துதான் அல் ஜசீராவுக்கு இந்த தகவல்களை அவர் விவரிக்கிறார். விவரிக்கிற போது மேலதிகமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இஸ்ரேலுக்குள்ள ஏகப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுகிறது. ஆனால் அந்த தாக்குதல்களை பற்றி எல்லாம் பெரிய அளவில் பேசாத இஸ்ரேல் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய ஷொரேகா மருத்துவமனை மீதான தாக்குதலை மாத்திரம் தூக்கி பிடித்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தாக்குதலும் தூக்கி பிடிக்கப்பட வேண்டிய தாக்குதல் தான், ஆனால் அதைவிட உச்சமான தாக்குதல்களை எல்லாம் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எந்த இலக்கை போய் அடைகிறதோ அந்த இடங்கள், உதாரணமாக மொசாதுடைய தலைமையகம், அமானுடைய தலைமையகம், இந்த இடங்களில் எல்லாம் சுற்றி வளைத்து பொதுமக்களும் வாழ்கிறார்கள். எனவேதான் அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணும்போது அவர்கள் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று திட்ட தெளிவாக ஓரி கோல்ட்பெர்க் அவர்களுடைய அறிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் தணிக்கை செய்யப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல் ஜசீராவுக்கு இஸ்ரேலுக்குள்ள இருந்து முழுமையான தகவலை கொண்டு வர முடியாது. அது அவர் சூசகமான வாசகங்கள்ல சொல்றாரு. அல் ஜசீரா ஃபுல்லா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்களை தணிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களுடைய ஊடகத்தை எந்த ஒரு இஸ்ரேலியர்களும் முழுமையாக பார்க்கவும் முடியாது என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லிவிட்டு, நாங்கள் கடுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறோம். அல் ஜசீராவை எதை ஒளிபரப்பினாலும் நாங்கள் என்ன ஒளிபரப்புறோம், எப்படி ஒளிபரப்புறோம், எங்கிருந்து சோர்ஸ் எடுக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு ரொம்ப எங்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் ஓரி கோல்பெர்க் அவங்க சொல்றது மட்டுமல்லாம, கடைசியாக அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி சொன்னா, ஈரான் இஸ்ரேலுக்குள் குறிப்பிடத்தக்க உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறார். என்னன்னா, அடி வாங்குற செய்திகள் வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே தடுத்துக்கிட்டு இருக்குது இஸ்ரேல். அதை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் ஓரி கோல்பெர்க் அவர்கள். அல் ஜசீரா சற்று நேரத்துக்கு முன்பதாக இதை ஒளிபரப்பியது மட்டுமல்லாமல் தனி ஆர்டிகலாகவும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறத தொடர்ந்து உடனடியாக இஸ்ரேலுடைய அமைச்சர் எதாமர் பென் கிவிர், இவர் ஒரு தீவிர வலதுசாரி அமைச்சர், இவன் தான் அடிக்கடி இந்த அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ள போய் அரிச்சாட்டியம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அவர் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல் ஜசீரா இஸ்ரேல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அல் ஜசீராவை பார்வையிடுகிற யாரும் சட்டத்தினால் தண்டிக்கப்படுவார்கள். அல் ஜசீராவை பார்த்தாலே குற்றம், அரெஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இதாமர் பென் கிவிர் சொல்லி இருக்கிறார். காரணம்
காரணம் என்னன்னா எந்த செய்தி வெளியே போயிடக்கூடாது, அடி வாங்குறோம் ஆனா வெளியே தெரியக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இஸ்ரேல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற போது இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற செய்திகள் உண்மையாகத்தான் வெளியே வருகிறது என்பதை எப்படி நம்ப முடியும்? கொஞ்சம் செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது, மற்ற அத்தனையும் பச்சை போய் அடி வாங்குறாங்க, அதை சொல்லாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கேவலம் கட்ட ஒரு அரசாங்கம்ங்கிறது நம்ம இதில் இருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த செய்தி அல் ஜசீரா இன்றைக்கு மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் தெரியும் ஆயத்துல்லா அலி காமனி ஈரானுடைய ஆன்மீக தலைவர், சுப்ரீம் லீடர், அவரை கொல்ல முடியும், ஆனால் இப்போதைக்கு நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருந்தார். ஒரு பேட்ட ரவுடி மாதிரி பேசி இருந்தார். அதற்கு ஈரானே பதிலடி கொடுத்து விட்டது. எந்த ஒரு மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச போறது கிடையாது, ஈரானுடைய வரலாறு தெரிந்தவர்கள் இப்படி பேசவும் மாட்டார்கள் என்று ஆயத்துல்லா அலி காமனி சொல்லிவிட்டார். அதை தாண்டி இன்றைக்கு ஈராக்கினுடைய உயர்மட்ட ஷியா தலைவராக அறியப்படக்கூடிய கிராண்ட் ஆயத்துல்லா அலி அல் சிந்தானி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம், பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள், எனவே இது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மிக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஆன்மீக தலைவரை எந்த உச்சத்தில் கொண்டு வச்சிருக்கிறாங்கிறத பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவர் தான் எல்லாமே, அவர் சொன்ன அதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. எனவே சாதாரணமாக அப்படி யாருமே ஒரு குருவை வந்து அந்த இடத்துக்கு வைக்க மாட்டோம். ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவருடைய ஆன்மீக தலைவரை அந்த உச்சத்தில் வச்சிருக்கிறாங்க, அவர் எது சொன்னாலும் அதுக்கு தான் கட்டுப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவரை தாக்க போறோம்னு சொன்னதோடு தான் ஈராக்கினுடைய ஷியா தலைவரும் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அத்தனை தரப்புகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் என்பதையும் இங்கே கவனிக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய குண்டுவீச்சு தாக்குதல்களால் இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டுக்குள் பலத்த குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஈரானை கடக்க முடியாது என்று இஸ்ரேல் தெளிவாக தெரிந்துவிட்டது. கெஞ்சி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் யுஎஸ் இடத்துல, அமெரிக்காவிடத்தில், நீங்க எங்களோட சேரணும், சேர்ந்து ஈரானை தாக்க பெரிய கெத்து காட்டிக்கிட்டு தௌலத்து காட்டிக்கிட்டு நாங்கள் ஈரான் அடிப்போம் பிடிப்போம்னு போனாங்க. ஆனால் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா வந்தால் தான் எங்களால் முடியும்னு சொன்னால் அப்போ எதுக்கு இந்த தாக்குதலை நடத்தணும்? என்ன காட்ட பார்த்தாங்கன்னா ஈரான் ஒன்றுக்கு உதவலை என்று காட்ட பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. ஈரான் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நிறைய ஷாக் ட்ரீட்மெண்ட்டுகளை அவங்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய நாளில் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஈரானுடைய தாக்குதல்களை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம், பலத்த உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இதற்கு உச்சகட்ட விலையை ஈரான் கொடுக்க வேண்டும். கேட்டா 25 பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க, 30 பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க என்று அறிக்கை போடுறாங்க. ஆனால் பலத்த உயிரிழப்புகளை சந்திக்கிறோம், நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம்ங்கிறாரு. ஒரு 500 பேர் செத்து போனா தான் இந்த பேச்சை எவனும் பேசுவான். ஆனால் அவங்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 25 தொடக்கம் 40 பேருக்குள்ள தான் செத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லுது. அப்ப எது உண்மைங்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? அப்படி என்றால் உண்மை அதுவல்ல. பலத்த உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் பெஞ்சமின் நெதன்யாகு நாங்கள் பலத்த உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எனவே பொறுத்து கொள்ள மாட்டோம், ஈரானுக்கு நாங்கள் உச்சகட்டமான பதிலடி கொடுப்போம், அவர்கள் உயர்ந்த விலை கொடுக்க வேண்டி வரும் என்கிற கருத்துக்களை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது 49 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய அரச ஊடகம் இர்னா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ராணுவம் அதே போன்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைமையகம் ஆகியவற்றை குறிவைத்து இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களை குறிப்பாக இன்றைக்கு காலையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் முக்கிய இலக்காக எது இருந்திருக்குன்னு சொன்னா, கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள இருந்த இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகம், உளவுத்துறை தலைமையகம், ஐடிஎஃப்னுடைய C41 என்கிற தலைமையகம் தான் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. இனி இஸ்ரேலுக்குள்ள ஷின்பத் மட்டும்தான் இன்னும் மிச்சம். ஏன்னா அவங்க மொசாதுக்கு அடிச்சிட்டாங்க, அம்மானுக்கு அடிச்சிட்டாங்க, இப்ப ஐடிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கே அடிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ், இஸ்ரேலுடைய டைப்பர் ஃபோர்சஸ் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் C41க்கே இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, அதிகாலை தாக்குதல். இந்த தாக்குதலோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, காவ்யாம் தொழில்நுட்ப கல்லூரி பகுதிகளுக்கும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இஸ்ரேலுடைய அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஆய்வு நிலையம் என்று சொல்லப்படுகிறது. அதன் மீதும் இன்றைக்கு காலையிலேயே இலக்கு வைக்கப்பட்டு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று இர்னா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் பீர் ஷபாவுடைய
காசாவில் இருக்கக்கூடிய ஷொரேகா மருத்துவமனைக்கு அடுத்த பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த IDF என்று சொல்லப்படுகிறது. IDF ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பீர்ஷேபா மருத்துவமனையின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனையினுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. மருத்துவமனை மீது அவங்க தாக்குதல் நடத்தலன்னு ஈரான் சொல்றாங்க. அவங்க நடத்தின தாக்குதல் IDF ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது நடத்திய தாக்குதல் பாலிஸ்டிக் மிசைல்ங்கிற காரணத்தினால அதனால் ஏற்பட்ட அதிர்வுகளினால் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஷொரேகா மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று வாதிக்கிறது ஈரான். ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா மருத்துவமனையின் மேல எல்லாம் தாக்குதல் நடத்தலாமான்னு கேட்கிறாங்க. உண்மையிலேயே என்ன யுத்தம் நடத்தினாலும் முதல்ல யுத்தமே நடத்தக்கூடாதுங்க. இரண்டாவது என்னன்னா இந்த மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடத்துறது, பள்ளிவாசல்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, மதத்தலங்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் சர்வதேச யுத்த விதி மீறல்னு இருக்குது. ஆனால் காசாவில் என்ன பண்ணினாங்க? ஒரு பள்ளிவாசல் மீதி இருக்கிறதா? ஒரு பாடசாலை, ஒரு ஸ்கூலை விட்டு வச்சிருக்கிறாங்களா? ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்க காட்ட முடியுமா? ஒரு மருத்துவம் 36 மருத்துவமனைகளை மொத்தமாக அளித்திருக்கிறது இஸ்ரேல். அந்த மக்களுக்கு மருந்துகள் இல்லை, உணவுகள் இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு விட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா மருத்துவமனையின் மேல நீங்க அட்டாக் பண்ணலாமா என்று கேட்கிறார்கள். அதற்கு மாறி அடுத்த கேள்வியை ஈரானுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா, அப்படி என்றால் நீங்க காசாவில் இதை பண்ணலாமா என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கவே இல்லை, அடிச்சதாக நீங்க சொல்றீங்க. அப்படி என்றால் நாங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சா தப்பு, ஆனா நீங்க எங்களுடைய காசாவில் அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் எது எப்படி போனாலும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல் சர்வதேச விதிமீறல் என்கிறதையும் மாற்று கருத்தில் ஈரான் மருத்துவமனை மீது நாங்க வாலண்டியரா தாக்கல, நாங்க IDF ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கினோம், அதனால் அருகில் இருந்த மருத்துவமனை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டும் இருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த ஷொரேகா மருத்துவமனைங்கிறது ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ் மருத்துவம் பெறக்கூடிய மருத்துவமனை, ராணுவ மருத்துவமனை, அது ஆர்மி ஹாஸ்பிட்டல். அது காசாவில் அடி வாங்கி சாக கிடக்கிற குற்றுயிரும் கொலையுருமா வருவாங்கல்ல, அப்படி வந்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ் இங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே ஈரான் திட்டமிட்டும் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா காசாவுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த காரியத்தை செய்திருக்கலாம். இதை கேட்டதோடு தான் உடனே நெத்தனியாக குதிச்சுக்கிட்டு வந்து இப்படியான கொத்து கொத்தாக மரணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். எனவே சம்திங் வென்ட் ராங், ஏதோ ஒன்று நடந்திருக்குதுங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த மருத்துவமனையின் மீதான தாக்குதல் அகோரமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இல்லை. இப்படியான நேரத்தில் தான் எலோனில் என்கிற ஒரு பகுதிகளிலையும் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களில் 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்வது மட்டுமல்லாமல் டெல் அவீவ் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஏன்னா டெல் அவீவுக்குள்ள தான் நிறைய தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. டெல் அவீவ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரமத் கான் என்கிற ஒரு பகுதிக்கும் இன்றைக்கு ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த பகுதிகளிலும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலி டைம்ஸும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கொண்டாஃபில் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய நீருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு அணுசக்தி மையத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று ஈரானுடைய இஸ்னா நியூஸ் ஏஜென்சி தகவல் வெளியிட்டிருக்கிறது. இர்னா கிடையாது, இர்னா தனியாக இருக்கிறாங்க. இஸ்னா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலும் ஒரு தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய அராக் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தின் மீது, இதுதான் அராக் அணுமின் நிலையம், இதுவும் நீருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அணுமின் நிலையம் என்று சொல்லப்படுகிறது. வெளியில் இப்படி தெரிஞ்சதுக்கு இது தண்ணிக்குள்ள தான் இந்த அணுமின் நிலையத்தை அமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த அணுமின் நிலையத்தின் மீதும் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு இரவும் கடந்து செல்லுகிற போது ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து இதயத்தை தாக்குகிற வேலைகளை செய்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு மாத்திரம் ஹைஃபா, கிரேட்டர் டெல் அவீவ், ரிஷோன் லெசியோன், பாட்யாம், அதே போன்று ரெஹோவோட் ஆகிய நகரங்களின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். அதற்கு பதிலடியாகத்தான் நேற்று இரவு இஸ்ரேலும் ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் காசா பகுதிகளில் இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்களை ஒப்பிட்டு இந்த புகைப்படங்கள் பகிரப்படுவதையும் நீங்க பார்க்கலாம். காசாவில் இப்படி செஞ்சீங்க, அதுக்கு பதிலடியாக இது வருகிறது, காசாவில் ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சீங்க, இப்போ பதிலடியாக இது வருகிறது என்று அந்த ஒப்பீடு செய்யப்பட்ட காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிற இந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய 5 பிரிவுகள் இதுவரைக்கும் காசாவில் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய 5 மிகப்பெரிய பட்டாலியன்ஸ் உள்ளே இருந்து சண்டை போட்டு
தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது, ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் இதுவரைக்கும் முடியாது என்று நினைத்ததை முடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஊடக தணிக்கை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால செய்தி வெளியே வராம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் ஒரு ஃபுட்பாலை கொண்டு போய் தண்ணிக்குள்ள முக்கிக்கிட்டே இருந்தாலும் அது வெளியே வராமலா இருக்க போகுது. அது மாதிரி இப்ப செய்திகள் தாறுமாறாக வெளியே வந்து கொண்டிருக்குது. காசாவில் யுத்தம் செய்ய போன நெத்தனியாகவே முட்டி மோதி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நின்ற நேரத்தில் எலெக்ஷன் போனா அவர் அவ்வளவுதான் காலி என்று இருந்த நேரத்தில் இப்ப ஈரான் மேலையும் யுத்தத்தை தொடுத்து அவர் தாங்க முடியாத ஒரு இழப்பை தன்னுடைய லைஃப்ல சந்திக்க போறாருங்கிறது மட்டும் தெரிகிறது. அவருடைய அரசியல் லைஃபே இல்லாம போகிறதுங்கிறத அனுமானிக்க முடிகிறது. எது எப்படி போனாலும் அமெரிக்காவை தொடர்ந்து எங்களோட வந்து சண்டையிடுங்க என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலையை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஈரானை பொறுத்தவரை இன்றைக்கு ரஷ்யா கிறிஸ்டல் கிளியரான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் என்னன்னு சொன்னா எங்களோடு ஈரான் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில். ஆனால் எங்ககிட்ட எந்த ஆயுதத்தையும் ஈரான் கேட்கல, கேட்டால் நாங்கள் தாராளமாக கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கேட்கலங்கிறாங்க. ஏன் கேட்கலன்னா அவங்கள்ட்ட இருக்கும்போது எதுக்கு கேட்கணுங்கிறதுனால கூட கேட்காமல் இருந்திருக்கலாம். பொறுத்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறார். அதே நேரம் ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பல முக்கியமான வீடியோக்கள் 2 சேனல்களையும் பகிரப்பட இருக்கிறது. அவற்றையும் தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்கிறது என்பதை உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள். வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.